எப்படி திமுகவில் நீங்க சொன்ன அடுக்கின குற்ற செயல்கள் எல்லாத்துலயும் மக்கள் தடுமாறிட்டு இருக்கான். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டானா, யாராவது நமக்கு குரல் கொடுக்க மாட்டானா அப்படின்ற இடத்துல அரவணைச்சு எதிர்த்து இந்த குற்றங்களை சட்டசபையில இருக்கட்டும் போராட்ட ரீதியா மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே இயக்கமா இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து இப்ப தடுமாறி அந்த பணியை செய்யல. தான் எனக்கு ஈக்குவலா வந்துருவாங்களோ அப்படின்ற தன்னம்பிக்கை இல்லாத தலைவனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ன்றதான் என் கருத்து. அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கும் கூட்டம் இருக்கும், நமக்கு இந்த பொறுப்புக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் அவரை கட்சியில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றி நடை போட வைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அவரோட தன்னம்பிக்கை இன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எடப்பாடியை முதலமைச்சர்னு சொன்ன பிஜேபி அன்னைக்கு எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு இவர் இல்லை முடியாதுன்னு வெளியில வந்தாரோ எடப்பாடி, அது மாதிரி பிஜேபி இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு விஜய்னு சொல்லி எல்லா கட்சியும் ஒருங்கிணைஞ்சு முன்ன மாதிரி எம்பி தேர்தல் மாதிரி ஒன்னா சேர்த்துட்டு விஜய் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு சின்ன காரணத்தை சொல்லி பிஜேபி கை நகத்தை நகர்ந்து போயிடுச்சுன்னு வச்சு. அந்த மாதிரி போச்சுன்னா குமாரசாமி, ஏதாவது கர்நாடகா குமாரசாமியோட நிலைமை தானே விஜய்க்குமே ஏற்படும். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் டிடிவியோட ஒன்றிணைஞ்சு அவரை கூட கை கோர்த்து இன்னும் எடப்பாடி எதிர்க்கிறதுல இன்னும் கொஞ்சம் வலுவாகலாமே. நீங்க அந்த அதிமுகவை அழிக்கிறது டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சசிகலாமாவுக்கும் விருப்பம் இல்லை. பலமான கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து அவர் மக்கள்கிட்ட சேர்ந்து இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். ஆனா உங்களுக்கு இன்னும் கூட்டணியே பலமா அமையல, கூட்டணியில ஒத்துமை இல்லை, கூட்டணியே அமையல, இன்னும் கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. உங்க கட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு, தொண்டர்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நீங்க புரட்சி தலைவர் அம்மா மாதிரி உங்க முகத்தை பார்த்தோன்னா ஓட்டு விழுந்துரும் நினைச்சு நீங்க மக்களை சந்திக்க போறது எனக்கு ஒரு சந்தேகம். ராமச்சந்திரனா ஒரு தனி மனிதனா, எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு தனி மனிதனா சொல்லணும்னா உங்களுக்கு மக்களுக்கும் மூலியமா நான் சொல்ல விரும்புறது, பாரதிய ஜனதா கட்சியை பாராளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து வெளியில வந்தார். அதுல பாதிக்கப்பட்டது அதிமுகவும் 3ஆம் இடத்துக்கெல்லாம் போய் டெபாசிட்லாம் முடிச்சு. அதை தாண்டிலும் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதை தான் நான் சொல்றேன். அப்ப திமுகவோட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் போட்டீங்க, 2 கட்சியும் பிஜேபி கிட்ட தப்பிச்சுக்கணும், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவால ஒரு இடத்துல 2 இடத்துல கூட வெற்றி பெறுமான்றது கேள்விக்குறி. ஆனால் எடப்பாடி அணியினர் ஆட்சி அமைப்பதை தடுக்கும் சக்தி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு இருக்கிறது என்பது உங்கள் வாயிலாக எடப்பாடிக்கும் எடப்பாடி அணியினருக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும். ரெண்டாவது கொஞ்சம் வீக்கா இருக்கு. எப்பயாவது ஒரு தடவை குரல் கொடுக்குது அதிமுக, அது வீக்கா இருக்கு. ஒருத்தன் அருவாளோட துரத்துறவன்ட்ட பாதுகாப்பு கொடுக்குறவன் ஒரு பலசாலியா இருந்தா அந்த ஓடுறவன் அவன்கிட்ட அடைக்கலமாகும். நீங்க பலமிழந்து இருக்கிறதுனால நீங்க சைட்ல நின்னா கூட உங்க பக்கம் வரமாட்டேங்கிறான் அந்த ஓடுறவன். மக்கள் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்க. அதிமுக வலுவிழந்ததாக மக்கள் நம்புகிறார்கள், அது உண்மை. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக தான் உங்களுக்கு கூட்டணியே வரும், இல்லைன்னா கூட்டணியே வராது, கூட்டணியே யோசிக்கும். கண்டிப்பா இதெல்லாம் தெரியாம எடப்பாடியார் நடந்துக்கிறார். நீங்க கேட்ட கேள்விதான், கட்டாயம் ஒன்றிணைத்து வலுவாக்கணும், மக்கள் நம்பிக்கையை பெறணும், அதை தவறுகிறார் திரு எடப்பாடி. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் டிடிவியோட ஒன்றிணைஞ்சு அவரை கூட கை கோர்த்து இன்னும் எடப்பாடி எதிர்க்கிறதுல இன்னும் கொஞ்சம் வலுவாகலாமே. நீங்க அந்த அதிமுகவை அழிக்கிறது டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சசிகலாமாவுக்கும் விருப்பம் இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுகன்றதுதான் விருப்பம். அதுல சசிகலாமா ஓபிஎஸ் தெளிவா இருக்கிறாங்க. டிடிவி சார் கொஞ்சம் தனி கட்சி ஆரம்பிச்சதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, தனி கட்சியாவே போகணும்னு நினைக்கிறாரான்னு. ஆனா ஒருங்கிணைஞ்சு இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கனாக்க கட்சிக்கு ஆட்சிக்கு வர்றது பெரிய கனவா போகும். திருச்சிக்கு அந்தாண்ட தென் மாவட்டங்கள்ல 3 பேர் சேர்ந்து வேட்பாளர் போட்டு வேட்பாளர்களை சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணி தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதிமுகவோட நிலை என்ன? உதாரணத்துக்கு குன்னத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் தேர்தலில் நிற்கிற அளவுக்கு நான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன், அதனால நான் உடல்நிலை சரியில்லைன்றதால தேர்தலை நான் குறி வைக்கவே இல்லை. ஒருவேளை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், என்னை ஆளாக்கிய, அம்மாவிடம் அழைத்து சென்று ஆளாக்கிய
மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை அம்மாவிடம் பெற்றுத்தந்து என்னை அரசியலில் அழகு பார்த்த எனது அண்ணன் ஆர்வி அவர்கள் எனக்காக நீ குன்னத்தில் நிற்கணும், ஓட்டு கேளு அப்படின்ட்டாருன்னா என்னால் தட்ட முடியாது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ குன்னம் தொகுதியில் திருப்பி ஒரு ஜீப்பை வச்சு நான் ஏறி நின்று நான் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு நான் எலெக்ஷனில் நின்றுட்டேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக திருப்பி சிவசங்கர் மீண்டும் அங்கே ஜெயிப்பார். ஒருவேளை கட்சி ஒருங்கிணைஞ்சு நானும் எடப்பாடி நிறுத்துகின்ற அல்லது ஒருங்கிணைந்த அதிமுக நிறுத்துகின்ற வேட்பாளருக்கு இணைந்து ஒரு அணியாக வேலை செய்தால் கட்டாயமாக இந்த முறை குன்னத்தை தோற்க. இப்படித்தான் 234 தொகுதியில் கட்டாயமாங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவால ஒரு இடத்துல 2 இடத்துல கூட வெற்றி பெறுமான்றது கேள்விக்குறி. ஆனால் எடப்பாடி அணியினர் ஆட்சி அமைப்பதை தடுக்கும் சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு இருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக எடப்பாடிக்கும் எடப்பாடி அணியினருக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்து. நீ இந்த அளவுக்கு பகிரங்கமாக சொல்றீங்க சார். ஆனால் இதை வந்து அதிமுகவோ, அதாவது அதிமுக மீன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அந்த தரப்பினர்களோ, இல்லை பாஜகவோ, இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களோ முக்குளத்தூர் ஓட்டு ஓபிஎஸ் இல்லை, மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் இதை வந்து அவரை தவிக்கிறதுக்கு எதுவும் ஏற்பாடு, மறைமுகமாக தவிக்கிறதுக்கு எதுவும் இந்த மாதிரி செயல்கள் எதுவும் பண்ணுறாங்களா எப்படி சார் அது? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வேற வழி இல்லை. தமிழ்நாட்டில் யாருக்கு கூடயாவது வந்து தான் அவங்க வந்து கட்சியை வந்து ஒரு எம்எல்ஏ சீட், எம்பி சீட்லாம் வாங்கி கொடுத்தாதான் தொண்டர்கள் நம்பிக்கையோட அந்த பிஜேபி. இதுதான் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும், தேசிய கட்சிக்கு 2 கட்சிக்குமே இதுதான் நிலை. ஏன் கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்குமே இதுதான் நிலை. ஏதேனும் ஒரு மாநில கட்சிகளோட, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சினா 2 தான் பெருசா இருக்கு, அதிமுக திமுக. இவங்களோட கூட்டணி சேர்ந்தாதான் ஏதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு 2 எம்பி, ஒரு 4 எம்எல்ஏ கிடைச்சாதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் தொடர்ந்து பயணிப்பார்கள். இல்லைன்னா அதிமுக திமுகவில் போய் சேர்ந்துருவாங்க. ஆகையால் அவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியை தேடுறாங்க. ஆனா எனக்கு தெரிந்து இந்த முறை 26ல் நான் உங்கள்கிட்டயே ஒரு கேள்வியா வச்சிடுறேன். 26 இப்ப கூட்டணி அமைச்சிட்டாங்க அதிமுக கூட்டணின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச இன்னும் வந்து அதிமுகவோடு யார் யார் கூட்டணின்னு பகிரங்கமா அறிவிக்கல. என்டிஏ கூட்டணின்ற பேர்ல பிஜேபி அதிமுக இணைந்ததுன்னு இருக்கு. ஆனா இன்னும் இவருக்கு கடந்த சுற்றுப்பயணத்துல பிஜேபி தலைவர்களோ பிஜேபி தொண்டர்களோ திரளாக திறந்து வந்து ஆதரவு தெரிவிச்ச மாதிரி நான் பார்க்கல. இவரும் மத்திய அரசை பத்தி புகழ்ந்து ஒரு இடத்துலயுமே பேசுறது இல்லை. இல்ல இப்படி ஐஜேகே மேல ஏறல, ஏசி சண்முகம் எங்கேயுமே இன்னும் மேடையில ஏறல. எனக்கு என்னமோ இந்த கூட்டணியே இல்லை, இன்னும் ஒவ்வா கூட்டணியா, மனம் ஒவ்வாத கூட்டணியா இருக்குன்னு தான் தோணுது. என்டிஏ கூட்டணி நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், ராமச்சந்திரனா ஒரு தனி மனிதனா, எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு தனி மனிதனா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த மக்களுக்கும் போங்க மூலியமா நான் சொல்ல விரும்புறது, பாரதிய ஜனதா கட்சியை பாராளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து வெளியில வந்தார். அதுல பாதிக்கப்பட்டது அதிமுகவும் 3ஆம் இடத்துக்கெல்லாம் போய் டெபாசிட்லாம் முடிச்சு. அதை தாண்டிலும் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதை தான் நான் சொல்றேன். அப்ப திமுகவோட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் போட்டீங்க, 2 கட்சும் பிஜேபி கிட்ட தப்பிச்சுக்கணும். பிஜேபி என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும், ஈடியை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியும். அப்ப மேல ஆட்சிக்கு வந்தாக்க நமக்கு தொந்தரவா இருக்கு, காங்கிரஸ் விட்டா உனக்கு நான் ஃப்ரீ பண்ணி விடுறேன்னு திருட்டு கூட்டணி வச்சு பிஜேபியை கடைசி நேரத்தில் காலை வாரியவர் எடப்பாடி பழனிசாமி. அதே வேளையை பிஜேபி இப்பொழுது செய்து விடுமோ என்ற எண்ணம் தனி ஒரு மக்களாக, ஒரு மனிதனாக எனக்கு என் பார்வைக்கு, அரசியல் பார்வைக்கு தெரிகிறது. 26 நெருக்கத்தில் கூட்டணி ஆட்சி என்ற ஆயுதத்தையோ அஸ்திரத்தையோ எதையோ ஒன்று எடுத்து அதிமுக, அது வந்து பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல், அவங்களுக்கு வாழ்வாசாவா தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுக்கு வாழ்வாசாவா என்ற தேர்தல். அவர்களை காலை வாரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 26ல் நான் யோசித்த வகையில், என் புத்திக்கு அரசியல்வாதியாக நான் யோசித்த வகையில் கட்டாயமாக பிஜேபி ஏதோ இந்த அதிமுகவை செய்ய போகிறது. இந்த கூட்டணி இருக்காது என்பது எனது கருத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா சார், டெட் எண்டு, அதாவது எண்ட் ஆஃப் த கடைசியில் போய் எந்த நிலைமையில போய் சார் அதிமுகவோ என்ன நிலைமையில போய் சார் முடியும்? இன்று ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை நாளை எடப்பாடிக்கும் நடக்கும். அனைத்து அதிமுக தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அதிமுக அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா திமுகவுடைய கை ஓங்கிருமே சார்.
திமுக கை வாங்கலாம். அடுத்து எப்பவுமே ஒரு கட்சி மட்டும் இருக்காது இல்லையா, நாட்டுல ஒருத்த மட்டும் சண்டை அடிக்க மாட்டா இல்லையா, இன்னொரு சண்டை அடிக்கிற எதிரில் பிஜேபி இருக்கும்னு என்னோட கருத்து. அதை நோக்கி பிஜேபி அதிமுக நகர்த்துதுன்றது என்னோட கருத்து. சரி, ஓகே சார். அப்போ வந்து ஒருவேளை ஒரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? விஜயோட பேசிட்டு இருக்கதான் பேச்சுவார்த்தைகள் கசிந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி எப்படி சொல்லுங்க? இந்த கூட்டணி அது மாதிரிலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுககாரரு அதிமுகவோட இருக்கணும்னு நினைக்கிறவர், அதிமுகவோட இணையணும்னு நினைக்கிறவர், அதை நோக்கிய பயணம் தான் இருக்கு. ஒருவேளை கால நெருக்கத்துல ஏதேனும் என்டிஏ கூட்டணி மதிக்காம விட்டுருது, பேச்சுவார்த்தை இல்லை, என்டிஏ கூட்டணி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஏன் இப்போ நீங்க எடப்பாடியை தனியா கழட்டிவிட்டு பிஜேபி விஜய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கூட்டணி அமைக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? கண்டிப்பா எனக்கு என்னமோ அது தோணும், நடக்கணுமோன்னு தோணும். கூட்டணி ஆட்சிக்கு சரி, நீ முதலமைச்சர், இன்னைக்கு எடப்பாடியை முதலமைச்சர்னு சொன்ன பிஜேபி அன்னைக்கு எப்படி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு இவர் வந்து இல்லை முடியாதுன்னு வெளியில வந்தாரோ எடப்பாடி, அது மாதிரி பிஜேபி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு விஜய்னு சொல்லி எல்லா கட்சியும் ஒருங்கிணைஞ்சு முன்ன மாதிரி எம்பி தேர்தல் மாதிரி ஒன்னா சேர்த்துட்டு விஜய் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு சின்ன காரணத்தை சொல்லி பிஜேபி கை நகத்தை நகர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போச்சுன்னா குமாரசாமி, ஏதாவது கர்நாடகா நடந்த குமாரசாமியோட நிலைமை தானே விஜய்க்குமே ஏற்படும். அது பின்னாடி ஆட்சி வந்தா தானே அதெல்லாம். அதான் தேர்தல் என்ன நடக்கும், மக்கள் என்ன முடிவு பண்ணணும்னு சொன்ன என் கருத்துங்க. திமுகவுக்கு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு திமுகவுக்கு வழிவிடுறாங்கன்றதுதான் என் எண்ணம். நீங்க முன்ன நம்ம பேசிக்கிட்டதுதான், ஒரு மக்கள் எதிர்ப்பு, ஆளுங்கட்சி மீது எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பை ஒருங்கிணைத்து ஓரணியாக ஒரு சின்னம் ஓட்டு வாங்கினால் ஆளுங்கட்சியை தோக்கடிக்கலாம். இப்ப நீங்க விஜய்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க, இப்ப அதிமுக தான் மாற்றுன்னு எடப்பாடி அதிமுக நம்பிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி கொடுமையில் தாங்க முடியாமல் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிட போறோம், அதனால ஓபிஎஸ் தேவையில்லை, யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அப்ப விஜய் வாங்குற ஓட்டு யாரு? சீமான் வாங்குற ஓட்டு யாரு? சீமானுக்காக அவருக்குன்னு கட்சிக்கு தொண்டர் தான். இப்ப விஜய்னு புதுசா ஒருத்தர் வர்றாரு, இப்ப அவருக்குன்னு ஓட்டு விழுவுன்றதை ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா அதிமுக தொண்டர்களும் எடப்பாடியாரும்? அப்ப அந்த ஓட்டு திமுக ஓட்டா இருக்காது, அதிமுக ஓட்டையும் அவர் வாங்குவாருன்னு நான் சொல்ல வரல. அப்ப டிசைடிங் ஃபேக்ட், ஆளுங்கட்சி மீது எதிர்ப்பு உள்ள அவ்வளோ பேரும் ஓட்டை பிரிச்சு போடுவாங்க. நான் விஜயே வாங்கிடுவார்னு சொல்லல, அதுலதான் அதிமுக மக்கள்கிட்ட நம்பிக்கையை இழந்திருக்கிறது. செய்வாங்கன்ற செயல்பாட்டில் இல்லை, ஜெயிப்பாங்கன்ற வெற்றியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த கட்சி பிளந்து கிடக்குது. இன்னொரு வாய்ப்பு வந்துச்சுன்னா இப்ப அடுத்து பாமகவை தான் இதுல இணைக்கணும், அதுவும் பிரிவுபட்டு கிடக்கு. ஆமா, அப்பா நிறைய டிராபேக் இருக்குன்றதை யோசிக்கல எடப்பாடி. தாங்கச்ச ஒருங்கிணைச்சு அடுத்த கூட்டணியை ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்க இது. இந்த காலம் இது வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சார், 2021 தேர்தல் அப்போ கடைசி ஒரு 3 வருஷம் முதல்வர் ஸ்டாலின் தன்னோட உடல்நிலையும் வருத்திக்கிட்டு எவ்வளவு தூரம் பிரச்சாரங்கள் மேற்கொண்டாரு, எவ்வளவு தூரம் அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு, எவ்வளவு தூரம் கூட்டணியை வலுப்படுத்தினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு குரூஷியஸ் டைம் எல்லாருமே ஒரு மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில். உங்களுடைய கருத்து என்ன சார்? கரெக்ட், அவருக்கு கூட்டணி இருந்துச்சு. ஓகே, அவர் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 21 அவருக்கு பலமான கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து அவர் மக்கள்கிட்ட சேர்ந்து இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். ஆனா உங்களுக்கு இன்னும் கூட்டணியே பலமா அமையல, கூட்டணியில ஒத்துமை இல்லை, கூட்டணியே அமையல, இன்னும் கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. உங்க கட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு, தொண்டர்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நீங்க புரட்சி தலைவர் அம்மா மாதிரி உங்க முகத்தை பார்த்தோன்னா ஓட்டு விழுந்துரும் நினைச்சு நீங்க வந்து மக்களை சந்திக்க போறது தவறான அரசியல். வேற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுமே சந்திச்ச மாதிரி இல்லை. எடப்பாடி சந்திச்சிருக்காரு. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேச கட்சியுடைய தலைவர் வந்து அந்த முத்திரையர் சங்கத்துடைய தலைவரும் சந்திச்சிருக்கிறாரு, வாசனையாவை சந்திச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி மத்த இப்ப தினகரன் வந்து சந்திக்கலையே. அவரு கூட்டணியில இருக்காரான்னு அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் வந்து நான் கூட்டணியில் இருக்கேன், அவரு சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, எடப்பாடி நீங்க ஏற்றுவிக்கணும்னு சொன்னா நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், என்டிஏ கூட்டணி தலைமை என்ன சொல்லுது அதை நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தனி கட்சி நடத்துபவர் டிடிவி. ஆமா, அதிமுகவோடு ஒருங்கிணைக்கிற எண்ணத்துல இன்னும் தனி கட்சி அணிக. அதிமுகவின் பிளவுபட்ட அணிதான். அதிமுக யாருக்குன்றது நீங்க கூட்டம் நடத்துற இடத்துல சுற்றுப்பயணம் போற இடத்துல எடப்பாடியே சொல்லிட்டாரு, ஒன்னா இணையிறது கோர்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னும் பிரிவு தான் ஏற்பட்டிருக்கு, இன்னும் முடிவு இல்லைன்றதை எடப்பாடியே சொல்லியிருக்காரு இல்லையா?
ஆமா. பிரச்சார கூட்டத்துல எப்போது ஒன்றிணைவுகள்னு தொண்டர்கள் கேட்கறாங்க. அங்க நின்னது மாதிரி தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு தொண்டர்களா இருக்கட்டும் இல்லது எடப்பாடி அணியா இருக்கட்டும், அவங்க கேட்கறாங்க கட்சி ஒன்றிணைனும் என்று நடக்கும் அப்படின்னு கீழே இருந்து ஒரு கோஷம் வருது. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னது, இது வழக்கு நிலுவையில் உள்ள கோர்ட்ல இருக்கு. இப்ப அதுதான் இருக்கும் பதில். ஆக நாங்கள் தனி கட்சி இல்லை. அவரு வந்து டிடிவி தனி கட்சி, அவர் கூட்டணியில் ஒட்டிக்கலாம். ஆனா நாங்க ஒன்றிணைனும் அதிமுகவோட இன்னொரு பிரிவுன்றப்ப அதிமுகவுடன் கூட்டணி, அதிமுகவுக்கு மரியாதை கொடுத்தால் நாங்கள் பொறுத்திருக்கலாம். அதிமுகவில் எடப்பாடி என்ற தனிநபர் புகழ்பாடி தனிநபரை அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் தராங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் தரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்க சார். இருக்கலாம், நியாயம் என்ன? அதை தான் இப்ப சொல்றேன். ஒண்ணு வந்து அதிமுக எங்களோட கூட்டணின்னு சொல்லுங்க, எடப்பாடி தலைமையில கூட்டணின்னு சொல்லாதீங்க. நாங்களும் நீங்களும் இணையணுங்கிறோம். அதிமுகவோட கூட்டணி பாஜகவுடைய கருத்துமே நீங்க எல்லாம் ஒன்றிணையணும், அதிமுக ஒன்றிணைங்கிறது பாஜகவுடைய கருத்துமே. அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப எடப்பாடி தலைமையில் கூட்டணி சொல்லாதீங்க. சரி, ஓகே சார். இப்போ மேபி ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு அது அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களோட என்னங்க சார்? அதாவது தொண்டர் மீட்பு குழுவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார்? நான் அது குறித்து வெளியில் வந்ததை மட்டும் அன்னைக்கு காலையில் பேசி அறிவிப்பு கொடுத்துச்சு மீடியாவில். அடுத்த கட்ட கூட்டணி போக்குவரத்துக்கு இன்னும் அழைப்பு வரல, கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க தலைமையில். கூட்டணியா இல்லை மீண்டும் என்டிஏவா இதெல்லாம் வந்து கூடி தான் முடிவெடுப்பார். எப்பவுமே வந்து மாநில பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து தான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு முடிவையும் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் அழைப்பு வந்தால்தான் அதுக்கு விடை கிடைக்கும். யாரும் எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படாது, எந்த ஐடியாவும் பண்ணல. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் மனசுல, கூப்பிட்டு வச்சு பேசுறப்ப எல்லாரும் வெளிப்படுத்துவோம். அதுல எது மேதாவியா, எது அதிகப்படியான கருத்து வருது, நல்லது கிட்டத. உங்களுடைய கருத்து வந்து என்டிஏ கூட்டணியில சேரணுங்கிறது எப்படி சார்? எப்படி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, என்டிஏ கூட்டணியில சேரணுமோ இல்ல வந்து வெளியே வந்து அதிமுக ஒன்றிணைஞ்சு அரசியல் செய்யணுங்கிறதா? கூட்டணி குறித்து பேசக்கூடாதுன்ற உத்தரவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பொறுப்பாளர்களுக்கு தலைமை விட்டுருக்கு. அதனால அதை கடந்து போயிடுறது நல்லது. அதிமுகங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட அதிமுக வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டமைச்சு மிகப்பெரிய அளவில் அவங்க போகும்போது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட விட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சிதைந்தூண்டு இருக்குல்ல, இந்த சிதைந்தூண்டு இருக்க அந்த கட்சியை மறுபடியும் அதே கட்டுப்பாட்டோட கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ஆர்டி ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏவா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க இப்ப அம்மா பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்சது, கூட்டணியிலிருந்து ஆட்சியை கலைத்தது பெரிய தவறுனர். ஆமா, கடம்பூர் ராஜ். அதனால நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? தற்காலிக பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல. ஓபிஎஸ் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைன்னாரு. நீங்க அப்படிலாம் அவரை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு செல்லூர் ராஜன். உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நம்ம ஓஎஸ் மணியன் வந்து அப்பையிலேருந்தே வந்து டிடிவியை சேர்க்க முடியாது, சின்னம்மாவை தவிர்க்க முடியாதுன்னு அவர் மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. இல்லை. அந்த மாதிரி இப்போ ஜெயக்குமார் வந்து பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணார். ஆமாம். அதில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடிச்சா? அதுபோல் ஒரு எம்பிக்கு பரிந்துரை செய்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் மேலே மட்டும் நீங்கள் ஒற்றை தலைமையில் நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணம் அது தவறு. ஆக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஜார்ஜேன்னு இருந்துச்சு, சந்திச்சோம் ஒரு தேர்தலை, கட்சி தோத்துச்சு. அப்போ ஜானகியம்மா அவங்களா வெளியில் போயிட்டாங்க. ஆமாம். ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, புரட்சி தலைவி தன்னை இழிவாக அசிங்கமாக வசைபாடிய வரையும் ஒருங்கிணைத்து ஆதரித்து கட்சியில் இணைத்து கழகத்தை வெற்றி நடை போட செய்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளுகின்ற வாய்ப்பை உருவாக்கி எவ்வளவோ சின்னல்கள், சிறை தண்டனை அவ்வளவையும் சந்திச்சு அந்த ஜானகி அணின்னு சொல்லி அம்மாவை மேடையில வந்து கடுமையா பேசினவர்கள் எல்லாம் அழைத்து அரவணைத்து கட்சி நடத்தினாங்க. அந்த எண்ணம் திரு எடப்பாடியாருக்கு வேணும். ஓபிஎஸ் ஐயா சொல்லிட்டாங்க எந்த நிபந்தனையும் இன்றி ஒருங்கிணைய தயார். அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற பதில் கொடுத்துருக்க கூடாது. அப்ப இரட்டை தலைமை வேண்டாமான்னு கேட்டிருக்கலாம். அல்லது என் தலைமையை ஏற்க தயாரான கொஸ்டின் பண்ணாருனாக்கா அவர் தலைவருக்கு தகுதியானவர். அவ்வளவு அம்மாவை விட இவர் ஒன்றும் பெரிய ஜாம்பாவானோ ஒரு கோவக்காரரோ ஒரு முடிவெடுக்கிறதுல திடம் பயந்தவரோ கிடையாது. அப்படியாப்பட்ட அம்மாவே அத்தனை பேர்த்த இணைச்சிக்கிறப்ப இவர் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு செய்தியாளர், தினத்தந்தி செய்தியாளர் கேட்கிறாரு, டிடிவி வந்து கூட்டணியில் வச்சுக்கலாம், ஏன்னா அது தனி கட்சின்றதுனால. புரியுது. அது காலம் பதில் சொல்லுனார்.
அடுத்து ஓபிஎஸ் இணையணுங்கிறாங்களே அப்படின்னா காலம் கடந்து விட்டது, நீ வேணாங்கிற. அப்ப இந்த கட்சியை பத்தி என்ன ஒரு முறை தோற்றதற்கே ஜானகி அம்மையாரும் புரட்சி தலைவியும் முடிவெடுத்து கட்சியை ஒன்றாக்கி இந்த கட்சியை வெற்றி நடை போட செய்த தலைவர்கள் அவங்க. ஆனா 10 தோல்வியை கண்டிருக்கிறது இந்த அதிமுக. கண்டிப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம யாரையும் சேர்க்க மாட்டேன், நான் பாத்துக்குவேன்னா நல்லா. இந்த பிடிவாதத்துக்கு காரணம் என்ன சார்? கட்சி தன் கையை விட்டு போயிருமோ, மீண்டும் தலைவர்கள் தான் எனக்கு ஈக்குவலா வந்துருவாங்களோ அப்படின்ற தன்னம்பிக்கை இல்லாத தலைவனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ன்றதுதான் என் கருத்து. அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கும் கூட்டம் இருக்கும், நமக்கு இந்த பொறுப்புக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் அவரை கட்சியில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றி நடை போட வைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அவரோட தன்னம்பிக்கை இன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அந்த தன்னம்பிக்கைங்கிறது உடைக்கிறது தானே சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இல்லை சாலை, அதாவது ரவுடிசமாக இருக்கட்டும், சாலையில் நம்ம சாதாரணமாக போகக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனை எவ்வளோ தூரம் ஓட வெட்டி கொள்றாங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி பல இன்னல்கள் தமிழக மக்கள் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பிடிவாதங்கிறது சரியா இருக்குமா? நீங்கள் ஒருத்தனை அருவா தூக்கிட்டு துரத்துறான், அவன் ரோட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடும்போது அவனுக்கு ஆதரவு கொடுத்து ஏன்டா அவனை நீ வெட்ட வர அப்படின்னு கேட்க ஒரு ஆதரவு இருக்குமான்னு ஒருத்தன் ஓடுறான். அவனை ஆதரிக்கிறதுக்கு தகுதி உடைய கட்சி அதிமுக. எப்படி திமுகவில் நீங்க சொன்ன அடுக்கின குற்ற செயல்கள் எல்லாத்துலயும் மக்கள் தடுமாறிட்டு இருக்கான். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டானா, யாராவது நமக்கு குரல் கொடுக்க மாட்டானா அப்படின்ற இடத்துல அரவணைச்சு எதிர்த்து இந்த குற்றங்களை சட்டசபையில இருக்கட்டும் போராட்ட ரீதியா மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே இயக்கமா இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து இப்ப தடுமாறி அந்த பணியை செய்யல. டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளரும் பெரம்பலூர் மாவட்ட அதிமுகவுடைய தொண்டர்கள் மீட்புகளுடைய மாவட்ட செயலாளரும் ஆர்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி போய் பன்னீர்செல்வம் அவர்கள் போய் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது நாங்கள் முத நாள் கூட்டம், பொறுப்பாளர்கள் கூட்டம் கூட்டி தான் அன்னைக்கு காலையில் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதா அறிவிச்சோம் இல்லைங்களா? ஆமாம். அப்பயே ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இந்த மாதிரி தன்னோட மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த கட்ரஸியில் ஒரு மனிதாபிமானத்தை அடிப்படையில் அவங்க அண்ணன் இறந்துருக்கிறாரு, இவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கிறாரு, அது பார்ப்பது முறை என்ற அந்த எண்ணத்தை சொன்னார். அவர் வெளிப்படுத்தினார், எங்க பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தினார். நாங்களாம் ஆமோதிச்சு அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எடப்பாடியார் அம்மா விசாரிச்சிருக்கிறாங்க, கனிமொழி போய் சந்திச்சு விசாரிச்சிருக்குது, எடப்பாடி கை கட்டிக்கிட்டு நிற்பார் கனிமொழி முன்னாடி, இதெல்லாம் நடந்த விஷயம். அன்னைக்கெல்லாம் விமர்சனம் இல்லாத நாகரிகமாக பார்த்த அரசியல் தலைவர்களும் எதிர்கட்சியினரும் அல்லது நாங்கள் இணைந்து செயல்படுன்ற எடப்பாடி அணியினரும், அதிமுகவில் எடப்பாடி அணியினரும் இன்று இவர் மீது அவதூறுகளை வாரி வீசி வேண்டும் என்று இந்த செய்தியை பெரிதாக்கி கருத்துக்களை அவதூறாக வெளியிடுகிறார். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் உட்கூட்டணி, அதாவது வெளியே தெரியாமல் உள்ள கூட்டணியாக திமுக கூட பேசிகிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இன்ன வரைக்கும் அந்த பேச்சே இல்லை. இது புதிய விஷயத்த சொல்றீங்க. இன்ன வரைக்கும் அது மாதிரி எதுவுமே சொல்ல. நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் பிஜேபியை விட்டு வெளில வந்தார். அதுக்கு காரணம் திமுக அதிமுக எடப்பாடி அணி அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டணியில் பிஜேபி மத்தியில் ஆட்சி வந்துட்டா தமிழ்நாட்டில் நம்மளால கட்சி பண்ண முடியல, நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியல, அதனால பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்ற எண்ணத்துல திருட்டுத்தனமான கூட்டணி அமைச்சது எடப்பாடியும் ஸ்டாலினும் தான். ஆனா ஒரு இடத்துல கூட திமுகவுக்கு ஆதரவாவோ அல்லது திமுகவோட கூட்டணி வைக்கிற விதமா எந்த நிகழ்வையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்யவே இல்லை. இன்று சந்தித்தது காலையில என்டிஏலேருந்து வெளியில வந்துட்டு
அன்றே மாலை போய் சந்திச்சதுனால இது பெரிதாக்கப்படுகிறது. ஏன்னா என்டிஏல இருந்து ஒரு கூட்டணியில இருந்து வெளியில வராரு, அன்னைக்கு சாயங்காலம் திமுக தலைவரை சந்திக்கிறாருன்றதுனால இது பெருசாக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அன்று சந்தித்திருக்க கூடாதோ என்று இந்த விமர்சனங்களை பார்த்து நானே கூட நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் 4 நாள் கழிச்சு சந்திச்சுன்னா இந்த விமர்சனம் வந்திருக்காதோ அப்படின்னு நானே கூட யோசிக்கிறேன். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா மூகா முத்துவருடைய இறப்பு விசாரிச்சுட்டு அவரோட உடல் நலம் விசாரிக்க தான் போனாரு. மரியாதை நிமித்தமா அதை காலையிலேயே பொறுப்பாளர்களிடம் இதை பற்றி கலந்து போவதாக அறிவித்தார், சொன்னார். அதை நம்ம போய் மீடியாவில் நீங்க பார்க்க போறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை எங்கள்கிட்ட போறோம் அதனால அப்படின்னு எங்கள்கிட்ட அதை பற்றி சொன்னார். சொல்லும் போதே மனைவி மருத்துவமனையில் இருக்கிறப்ப அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. முதலமைச்சர் அந்த மனிதாபிமான அடிப்படையில் அவங்க அண்ணன் இறந்துருக்கிறாரு போகலாமா அப்படின்னாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால தான் அவர் போனார். அதனால எங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் ஏன் போனாருன்னு, மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ ஒருவேளை திமுக இணைஞ்சா அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு பற்றாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவுடைய எவ்வளோ பெரிய பற்றாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குன்னம் தொகுதிக்கு மட்டும் இல்லை, பெரம்பலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க தெரியும். ஒருவேளை இணைஞ்சா நீங்க மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் கூட இணைந்து நீங்க பயணிப்பீங்களா? கட்டாயமா ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய மாட்டார், கூட்டணியும் வைக்க மாட்டார். அதை நான் ஊர்ஜிதமா சொல்றேன். அதில் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட யூகத்தின் அடிப்படையில் யாரேனும் என்னுடன் இருப்பவர்கள், நான் விரும்புபவர்கள் திமுகவில் இணைந்தால் சத்தியமாக நான் திமுகவில் இணைய மாட்டேன். திமுக என்றும் எனக்கு எதிர்கட்சி தான், எதிரி கட்சி தான். சரி ஓகே சார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு ஆதாரத்தை கூட காட்டியிருக்காங்க. பாஜக அந்த கூட்டத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கேட்டதை அந்த ஆதாரத்தையுமே ஓ பன்னீர்செல்வம் கேட்டிருக்காங்க. அந்த ஆதாரத்தை இப்போ வெளியிடுறதுக்கான காரணம் என்னங்க சார்? ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாரு. அந்த ஒரு தொடர்ச்சியா கவனிச்சிங்கன்னா தெரியும். வெளியில வர்றப்ப அவர் நயினார் சொல்றாரு, மோடி சந்திக்காதனால வெளியில வந்துட்டாருன்னு மீடியா கேட்கும்போது, என்னிடம் கேட்டிருந்தால் சந்திக்க வேண்டிய அனுமதியை மாநில தலைவரிடம் கேட்டிருந்தால் நான் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பேன்னு நயினார் சொன்னதுனால ஐயா ஓபிஎஸ் திருப்பி சொல்றாங்க, நான் பலமுறை அவருக்கு கால் செஞ்சு குறு செய்தியை அனுப்பியிருக்கேன், அவர் அட்டன் பண்ணல அப்படின்னு இவர் சொல்றாரு. அது பொய்யின்னு நயினார் நாகேந்திரன் அது தவறு, உண்மைக்கு புறம்பான செய்தின்னு சொல்றாரு. அதனால அதை காட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆனா நான் பதிவில் கூட போட்டிருக்கேன், ஏங்க பிஜேபி மேல ஓபிஎஸ் வச்சிருந்த பற்றுதலா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும், செல்போனை காட்டியா நிரூபிக்கணும். இந்த மக்கள்கிட்டையும் சரி, அனைத்து அரசியல் கட்சியிலையும் சரி, ஊடகத்திலையும் சரி, முழுக்க முழுக்க நம்பி இருந்ததும் நம்பி ஏமாந்ததும் பாரதிய ஜனதா கட்சியினால் என்பதை நான் சொல்றேன். அவர் சொல்லல, நான் சொல்றேன். இது நாடறியும், கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அறிவார்கள். நாங்க அதிமுக உரிமை மீட்பு குழு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவோம். கடந்த முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மாவட்ட கழக செயலர்கள் கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு ஓபிஎஸ் என்ன எழுதி கொடுக்க சொல்லி ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் பாஜக விட்டு நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா என்டிஏ கூட்டணி சரி ஓகே, என்டிஏ கூட்டணி ஏன் அப்ப சொன்னோம்னா, இங்க அமித்ஷாவும் மோடியும் எடப்பாடியாரை மட்டும் சந்திச்சுட்டு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக தலைமையில்னா கூட ஒன்றிணைந்த அதிமுகன்றதுல நாங்க தயாரா இருந்தோம். ஆனா அவங்க தெளிவா எடப்பாடியார் தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆட்சி கூட்டணி அமைச்சா இல்ல அதிமுக ஆட்சியில இவங்கெல்லாம் பங்கு எம்எல்ஏவா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எடப்பாடி தலைமை வகிப்பார். எடப்பாடி தலைமையில் கூட்டணின்றது மாவட்ட செயலாளர் இருந்த எனக்கெல்லாம் அது வருத்தமா இருந்துச்சு. அதிமுகனா அது ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி நாங்க கேட்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அவர் எடப்பாடி தலைமையில்னால நாங்க அன்னைக்கு அவர்கிட்ட முன்மொழிஞ்சு எழுதி கொடுத்தது நம்ம என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவோம், அவங்க ஏதோ எடப்பாடிய தலைவர்னு சொல்லிட்டதுனால நாங்களாம் எழுதி கொடுத்தோம். ஏன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து இப்போ அவர் வெளியே வந்தது அப்படிங்கிறது ஒரு அவசர நிலையா வெளியே வந்த மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி கருத்து பரவிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 7-8 மாச காலம் ரொம்ப சுலபமாக கடக்கக்கூடிய ஒரு காலங்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த செய்திகள் அரசியல் பற்றி என்னென்ன வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிகையாளர் நாங்களும் சரி, அரசியல்வாதியை நீங்களும் சரி, ஒவ்வொரு நாளும் அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு குரூஷியலான ஒரு டைம்ல அவர் வெளியேறினதுங்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஏன்னா மேபி அடுத்து கூட்டணி பத்தி பேசலாம், இன்னொரு 2 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ இன்னும் 1 வாரத்துலயோ கூட பேசலாம். இந்த டைம்ல வெளியேறதுங்கிறது தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக, தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக ஓ பன்னீர்செல்வம் பண்ணதா சொல்றாங்களே.
கேள்வியும் நீங்களே கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. 2 மாசத்துல கூட்டணி வரலாம் மாறலாம். அதே தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறோம், மரியாதை கொடுத்து கூட்டணியில கூப்பிட்டாங்கன்னா வரலாம் போகலாம். அது தலைமை பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களை கேட்டு முடிவெடுப்பேன்னு ஐயா சொல்லிட்டார். ஆனா ஒரு சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இழந்துட்டு அங்க ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் ஐயா ஓபிஎஸ்க்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு கூட்டணி கட்சிக்காரங்களை அத்தனை பேர்த்தையும் வரிசையில் நிப்பாட்டி பார்த்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் அனுமதி இல்லைங்கிறப்ப அப்படி தொங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆகையால் இன்று நாங்கள் புறக்கணித்து வெளியில் வந்து விட்டோம். புது கூட்டணி அமைப்பது அல்லது அதிமுக ஒன்றிணைவதெல்லாம் வரும் காலங்களில் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயாவும் எங்களுக்கு அதான் சொல்றாரு. ஒருங்கிணைந்த அதிமுக 26 தேர்தலை சந்திக்கின்ற உறுதியை எங்களுக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவரும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கமும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுமே சந்திச்ச மாதிரி இல்லை. எடப்பாடி சந்திச்சிருக்காரு. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேச கட்சியுடைய தலைவர் அந்த முத்திரையர் சங்கத்துடைய தலைவர் சந்திச்சிருக்கிறாரு. வாசன் ஐயாவை சந்திச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி மத்த இப்ப தினகரன் சந்திக்கலையே. அவரு கூட்டணியில இருக்காரான்னு அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் நான் கூட்டணியில் இருக்கேன். அவரு சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, எடப்பாடி நீங்க ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா நான் என்டிஏ கூட்டணியில இருக்கேன், என்டிஏ கூட்டணி தலைமை என்ன சொல்லுது அதை நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய தனி கட்சி நடத்துபவர் டிடிவி. ஆமா, அதிமுகவோடு ஒருங்கிணைக்கிற எண்ணத்துல இன்னும் தனி கட்சி அணிக. அதிமுகவின் பிளவுபட்ட அணிதான். அதிமுக யாருக்குன்றது நீங்க கூட்டம் நடத்துற இடத்துல சுற்றுப்பயணம் போற இடத்துல எடப்பாடியே சொல்லிட்டாரு, ஒன்னா இணையிறது கோர்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னும் பிரிவு தான் ஏற்பட்டிருக்கு, இன்னும் முடிவு இல்லைன்றதை எடப்பாடியே சொல்லியிருக்காரு இல்லையா? பிரச்சார கூட்டத்துல எப்போது ஒன்றிணைவுகள்னு தொண்டர்கள் கேட்கறாங்க. அங்க நின்னது மாதிரி தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு தொண்டர்களா இருக்கட்டும் இல்லது எடப்பாடி அணியா இருக்கட்டும், அவங்க கேட்கறாங்க கட்சி ஒன்றிணைணும் என்று நடக்கும் அப்படின்னு கீழே இருந்து ஒரு கோஷம் வருது. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னது, இது வழக்கு நிலுவையில் உள்ள கோர்ட்ல இருக்கு. அப்ப அதுதான் இருக்கும் பதில். ஆக நாங்கள் தனி கட்சி இல்லை. அவரு டிடிவி தனி கட்சி, அவர் கூட்டணியில் ஒட்டிக்கலாம். ஆனா நாங்க ஒன்றிணைணும் அதிமுகவோட இன்னொரு பிரிவுன்றப்ப அதிமுகவுடன் கூட்டணி, அதிமுகவுக்கு மரியாதை கொடுத்தால் நாங்கள் பொறுத்திருக்கலாம். அதிமுகவில் எடப்பாடி என்ற தனிநபர் புகழ்பாடி தனிநபரை முன்னிறுத்தும் பொழுதுதான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் என்டிஏ கூட்டணியை.